ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் 5 ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியத்தில் பாதாமினோட அளவிட முடியாது. ஆனால் பாதாமை எப்படி சாப்பிடுவது அப்படிங்கிற ஒரு ஆய்வு குறித்து என்ன சொல்லுதுங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். தினசரி ஆரோக்கியத்தில் பாதாம் சேர்க்கிறது உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கு உதவுது. பாதாம் மிகவும் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் ஊற வைத்த பாதாம் கணிசமான ஊட்டச்சத்தை அளிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஊற வச்ச பாதாமை எடுத்துக்கிடும் பொழுது இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னுங்கிறத தெரிஞ்சுக்கிட நீங்கள் தொடர்ச்சியாக கேளுங்க. ஊற வச்ச பாதாம் என்பது ஒரு இரவு முழுக்க பாதாமை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றதாங்க. பாதாமை அப்படியே சாப்பிட்றத காட்டிலும் அதை ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா பாதாமுடைய தோலில் இருக்கக்கூடிய டானின்கள் மற்றும் அமிலங்களினுடைய எண்ணிக்கையை குறைக்க இந்த முறை ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது. இது உடம்புல ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுவதை தடுத்துருது. முக்கியமாக பாதாம் நீரில் ஊற வைக்கும் போது உடம்புல அதிகப்படியான அளவு உயிர் சத்துக்கள் நமக்கு கிடைக்கிது. பாதாம் ஆரோக்கியமானது என்றாலும் இந்த கொட்டைகளை ஊற வைப்பதன் மூலம் அவற்றில் இருந்து அதிகமான அளவு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை உறிஞ்ச முடியும். மேலும் இது செரிமானத்தை மேம்படுத்த உதவும், நொதி செயல்பாட்டை தூண்டும். அதோடு ஊற வைத்த பாதாமின் சுவையும் கூடுதலாக இருக்கும். இது பல்வேறு உணவு தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகின்றது. பாதாம் பல ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது. மேலும் வைட்டமின் பி மற்றும் லிவேஸ் போன்ற என்சைம்கள் இருக்கின்றன. USDA தேசிய ஊட்டச்சத்து தரவுதளத்தின்படி வெண்மையாக்கப்பட்ட பாதாம் பொட்டாசியம், நார்ச்சத்து, புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள், மோனோசாச்சுரேட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட் கொழுப்புகள் மற்றும் குறைந்த அளவு நிறைவுற்ற கொழுப்புகள் கொண்ட நல்ல ஆதாரமாகும். இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தவிர கால்சியம் மற்றும் இரும்பு போன்றவற்றையும் பாதாமில் இருக்குது. மூல பாதாமில் இருந்து ஊற வைத்த பாதாமை பெற விரும்பினா அதை நாம் முன்கூட்டியே செய்யணும். ஒரு கிண்ணம் தண்ணில் 2 கப் பாதாம் சேர்த்து வெதுவெதுப்பான நீராக்கி இதை மூடி விட்டுறணும். 12 மணி நேரம் கழித்து தண்ணியை வடிகட்டிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கவும். மீண்டும் கிண்ணத்தில் வெதுவெதுப்பான நீரில் பாதாமை சேர்த்து ஊற வச்சுட்டா போதுங்க. நமக்கான ஊற வச்ச பாதாம் ரெடியாகிடுச்சு. பாதாம் சருமம் மற்றும் முடியை மேம்படுத்த உதவும் வைட்டமின்களை தனக்குள்ளேயே கொண்டிருக்குது. ஊறிய பாதாம் மூல பாதாம்களை விட கணிசமான அளவுக்கு அதிகமான அளவு வைட்டமின் இ கொண்டுள்ளது. இந்த வைட்டமின் ஆக்சிஜனேற்றியாக செயல்படுகிறது. இது முடி மற்றும் சருமம் இரண்டின் வீக்கத்தை சேதத்தையும் குறைச்சிருது. தினமும் 5 பாதாமை நாம் மின்னு சாப்பிட்டுட்டு வந்தால் படிப்படியாக சருமத்தில் மிளறக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். மூல பாதாம்களை காட்டிலும் ஃபோலிக் ஆசிட்டினுடைய அளவு இந்த ஊற வச்ச பாதாமில் உண்டு. கர்ப்பத்தின் தொடக்க காலத்தில் ஃபோலிக் ஆசிட் அதிகமான அளவு தேவை. இது கருவின் நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்க உதவும் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து ஆகும். இந்த குறைபாடு குழந்தைகளுக்கு நரம்பு சம்பந்தமான குறைபாட்டை தீவிரமாக்க செய்யும். கர்ப்பிணிகள் கருவின் தொடக்க காலம் முதலே தினசரி பாதாம் சாப்பிடுவது நிறைவான ஃபோலிக் அமிலம் பெறுவதற்கு உதவுகின்றது. பாதாம் நல்ல அளவு நார்ச்சத்து கொண்டுள்ளது. ஊற வைத்த பாதாம் பெரிஸ்டால்டிக் இயக்கத்தை சீராக்க உதவுகிறது. இதனால் மலச்சிக்கல், அஜீரணம், வீக்கம் மற்றும் தசைப்பிடிப்பு போன்ற அறிகுறிகளை குறைக்கின்றது. செரிமான சிக்கலை எதிர்கொள்ளுபவர்கள் தினமும் பாதாம் எடுத்துட்டு வந்தால் செரிமான சிக்கல் அறிகுறிகள் குறைவதுடன் செரிமான பிரச்சனைகளும் சீராக இருக்கும். பாதாம் சிறந்த ஆக்சிஜனேற்றி மூலமாகும். இது ஃப்ரீ ராடிக்கல்ஸ்களை நடுநிலையாக்கும். இதனால் இதய நோய், முடக்குவாதம் உள்ளிட்ட நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும். ஊற வைத்த பாதாமில் அதிகமான அளவு மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் இருக்கின்றன. இது கொழுப்பை சமநிலைப்படுத்தவும் மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் பெருந்தமனி, தடிப்புத்தோல் அலர்ஜியை தடுக்கவும் உதவுகின்றது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.